வணக்கம் மக்களே, இது உங்கள் தென்றல் புக். இன்றைக்கி நம்ம தென்றல் புக்கில் பார்க்க போகிறது பூரி கிழங்கு ரெசிபி தாங்க. வாங்க பார்க்கலாம். பூரி கிழங்கு ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாங்க. நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் உப்பு அண்ட் எண்ணெய் ஊற்றி நம்ம தண்ணி தேவையான அளவு ஊற்றி பிசைய போகிறோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். குக்கிங் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பும் ஆயிலும் எல்லா இடமும் படுற மாதிரி நம்ம கிளறிக்கலாங்க. உப்பும் ஆயிலும் எல்லா மாவுலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க. பிசைஞ்சாச்சுங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாங்க. இப்போ நம்ம பூரி கிழங்கு செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். நான் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேங்க. 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், 5-6 பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்க தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம ரெசிபிக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடியே உருளைக்கிழங்க வேக வச்சு ஆட் பண்ணுற அந்த மாதிரி மாடலில் நம்ம செய்யலை. நம்ம எல்லாத்தையும் வதக்கிட்டு உருளைக்கிழங்கையும் அப்படியே போட்டு குக்கரில் வச்சு வேக வச்சு மொத்தமாக எடுக்க போகிறோம். குக்கர் வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் உளுந்து. பொரிஞ்ச பிறகு நம்ம வச்சுருக்க பச்சை மிளகா, வெங்காயம், பூண்டு 3த்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ எல்லாம் ஒன்று சேர வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி சிம்பிளான மெத்தட்லேயும் செஞ்சிடலாங்க, தனித்தனியாக வேக வச்சு பண்ணுறதுக்கு. ஆனால் கொஞ்சம் வேகிறதுக்கு விசில் மட்டும் எக்ஸ்ட்ரா விசில் கொடுத்திங்கன்னா வெந்துடும். வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வேகிறதுக்காக உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு கலருக்கு எவ்வளோ தேவையோ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் எல்லா இடமும் படுற மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை ஆட் பண்ணி வதக்கிக்கலாங்க. உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து வேகிறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு விசில் கொடுத்துடலாம். நான் ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டுருக்கேன், அப்புறம் லோ ஃப்ளேமில் 2 விசில் விட்டுருக்கேங்க. மொத்தம் 3 விசில். ஓகேங்க, ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பூரி கிழங்கு ரெசிபி ரெடிங்க.
இப்போ நம்ம பூரிக்கு பிசைஞ்ச மாவை தேய்ச்சிடலாம். மாவு நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குங்க. இது இப்போ பூரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவு உருட்டியாச்சு, தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. பூரி போடுறதுக்கு முன்னாடி கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் சூடு வந்த பிறகு பூரியை உள்ளே போடலாம். அது கொஞ்சம் உப்பி வந்த பிறகு எடுத்துடலாங்க. இப்போ நம்ம செஞ்ச பூரி கிழங்கு வச்சு சாப்பிட்லாம். Thanks for watching. Keep supporting. Tata. Bye bye.